வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 16/1/2024 தை மாதத்தின் 2ஆம் நாள், தை முதல் செவ்வாய், சஷ்டி விரதம். இந்த நாள்ல இன்று வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரமான இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் மிகவும் எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. தீராத கடன் தீரும், தீராத பிரச்சனை தீரும். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ இதை செய்து நீங்க மனசுல நினைச்சாலே போதும். நீங்க மந்திரம் சொல்ல வேண்டாம், விளக்கேற்ற வேண்டாம், நீங்க வேற எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டியதில்லை. மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை, உங்க பிரச்சனை என்னவோ அது தீரணும்னு மனசுல நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க பிரச்சனை ரொம்ப சீக்கிரமா தீர்றதை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்குறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சதுனால ஒரு சில வாட்ஸ்அப் பின்னாடி போயிருக்கு. யாராவது பொருளுக்கு பணம் கட்டியிருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முன்னாடி எனக்கு திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலம் நான் அனுப்பி வைக்கிறேன். தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலையும் 7 கிராம்பும் வேணுங்க. இப்போ டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இதை மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது நடுவில் ஒரே வரியில் எழுதுங்க. இப்போ பணம் தேவைன்னா இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட் எழுதுங்க. உங்கள் கஷ்டம் தீரணும் அப்படின்னா கஷ்டம் தீரணும் அப்படின்னு எழுதுங்க. திருமண பாக்கியம் நடக்கணும் அப்படின்னா திருமண பாக்கியம் கைகூடணும் அப்படின்னு எழுதுங்க. பிரியாணி இலைகளை சுற்றி 7 கிராம்புகள், அதாவது அந்த முட்டு உடையக்கூடாதுங்க, அதை மாதிரி இருக்கணும். கிராம்போட குச்சி கீழே இருக்கணும். கிராம்பு அப்படிங்கிறத இலவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்க ஊர்ல அது என்ன பேர்ல அழைக்கப்படுதோ அது உங்க வீட்டில இருந்தா எடுத்து உபயோகிச்சுக்கலாம், இல்லை கடையில வாங்கி செய்யுங்க. 7 கிராம்புகளை நீங்க நடுவுல பிரியாணி இலையில சிகப்பு நிற பேனாவால் எழுதிட்டு 7 கிராம்புகளை இதை மாதிரி நீங்க சுத்திலும் அதில் கரெக்டாக அந்த பூ வெளியில தெரிகிற மாதிரி குத்திக்கோங்க. குத்தும் போது கொஞ்சம் அந்த கால் பகுதி உடையாத மாதிரி பார்த்து குத்துங்க. அதை அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சிடணுங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குச்சியை பிடிச்சிக்கோங்க. குச்சியோட முனை இருக்கும் இல்லையா, இலையோட முனையில் ஒரு குச்சி இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டே அந்த பிரியாணி இலையை எரிங்க. இலையானது சீக்கிரம் எரிஞ்சிடும், அந்த லவங்கமானது எரியாது, கொஞ்சம் புகஞ்சிட்டு இருக்கும். அப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு உங்கள் வீட்டில் ஹாலில் வச்சுருங்க. அந்த புகையானது உங்கள் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் மனசில் அந்த நேரத்தில் நினச்சிக்கிட்டு மட்டும் இருங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையானது தீர்ந்து போயிடும். அதன் பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. மிகவும் எளிமையான அந்த விஷயத்தை இன்று இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செவ்வாய் கோரை நேரத்தில் செய்யுங்க. குறிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு உடனடியாக உருவாகும். தொடர்ந்து ஆதிதமிழச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.